வெல்கம் டு கேகே ஃபேக்ஸ் தமிழ். நாம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பொருளியல் அலகு 2 உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இந்த பாடத்திற்கான மதிப்பீட்டு வினாவிடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கம் எண் 328 பயிற்சி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பயிற்சி ரோமல்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதலது உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார்னா தலைமை இயக்குனர். அடுத்து ரெண்டாவது இந்தியாவில் காலனியாதிக்க வருகை போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஷ், பிரெஞ்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்வி காற்றின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா ஜெனீவா, நாலாவது ஆப்ஷன். 4 இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? இது 1994, நாலாவது ஆப்ஷன். அடுத்து ஐந்தாவது கேள்வி 1832 ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயான்மார் வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கோல்கொண்டா சுல்தான். இது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 328. அடுத்து 329 எடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் என்ன கொஸ்டின்னா வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அறிவித்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் 1991. ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் ஜூலை ஆகஸ்ட் 1991. ரோமல்டர் 2 கோடிட்ட நிரப்பகம் 1 ஒரு நல்ல பொருளாதாரம் டாஸின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது. மூலதன சந்தை எண் அவங்களே கொடுத்துட்டாங்க, வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம். 2 உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் டாஸாம் ஆண்டு அமலுக்கு வந்தது. அங்கே அமலுக்குன்னு போட்டிருக்காங்க, இதை அடிச்சு மாற்றிக்கிறணும். ஜனவரி 1, 1995. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்வி டாஸால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது. தியோடோர் லெவிட் அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. அடுத்து ரோமல்டர் 3 பொறுத்துக்க முதல் கேள்வி இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் அதுக்கானது இன்ஃபோசிஸ். அடுத்து பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உற்பத்தி செலவு குறைதல். அடுத்து GATT ஒப்பந்தம் அப்படின்னா 1947. உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னா அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல். இதுக்கான நம்பர் 3421 அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமல்டர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையிலும் 1 உலகமயமாக்கல் என்றால் என்ன? இதற்கான விடை 321வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. பக்கம் எண் 321 பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2.1 உலகமயமாக்கல் என்பது உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணைப்பதாகும். அடிப்படையில் உலகமயமாக்கல் சர்வதேசமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் செயல்முறையை குறிக்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் கேள்விக்கான ஆன்சர். ரெண்டாவது கேள்வி உலகமயமாக்கலின் வகைகளை எழுதுக. இதற்கான விட 321வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதே 321 பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உலகமயமாக்கலின் வரலாறுங்கிறதுல நிலை 1 தொன்மையான உலகமயமாக்கல், நிலை 2 இடைப்பட்ட உலகமயமாக்கல், நிலை 3 நவீன உலகமயமாக்கல். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி மூணாவது கேள்வி பன்னாட்டு நிறுவனங்கள் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. அதற்கான விட 324 325 இருக்குது. பக்கம் எண் 324 2.5 பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிற தலைப்பில் பன்னாட்டு நிறுவனம் என்பது நாட்டில் பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு நிறுவனமாகும். இது பக்கம் எண் 324 2.5 பன்னாட்டு நிறுவனம் அந்த தலைப்பில் பன்னாட்டு நிறுவனம் என்பது நாட்டில் பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு நிறுவனமாகும். அடுத்து பக்கம் எண் 325 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெப்சி நிறுவனம், கொக்கோ கோலா நிறுவனம், அதுக்கடுத்து இங்கே பாரத ஸ்டேட் வங்கி, TVS, பஜாஜ். இந்த தலைப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்விக்கான ஆன்சர். நாலாவது கேள்வி உலகமயமாக்கலை சார்ந்த சீர்திருத்தங்கள் ஏதேனும் 2 எழுதுக. இதற்கான 324 இருக்குது. பக்கம் எண் 324 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள். அதில் இந்த ஃபர்ஸ்ட் 2 சில தொழிற்சாலைகள் தவிர தொழில் உரிமங்கள் பெறுவது நீக்கியது. பொதுத்துறை நிறுவனத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. இது 4வது கேள்விக்கான ஆன்சர். ஐந்தாவது கேள்வி நியாயமான வர்த்தகம் என்றால் என்ன? இதற்கான விடை 326 இருக்குது. பக்கம் எண் 326 நியாயமான வணிகம் என்பது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சரியான விலை, கண்ணியமிக்க பணிச்சூழலை அளித்தல் மற்றும் வர்த்தகம் தொடர்பான நியாயமான விதிமுறைகளை அளிப்பதாகும். இதை எழுதிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2 சிறிய அளவிலான விவசாயிகள், பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு வருமானத்தை உயர்த்துவது மற்றும் உறுதிப்படுத்துவது. இந்த ரெண்டுமே 5வது கேள்விக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் இதை எழுதணும், செகண்ட் இங்கே மேலே கொடுத்துருக்கிறது எழுதணும். அடுத்து 6வது கேள்வி நியாயமான வர்த்தக நடைமுறைகளின் ஏதாவது 2 கோட்பாடுகளை எழுதுக. அதுக்கான 326 கொடுத்துருக்காங்க. 326வது பக்கம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நியாயமான வர்த்தக அமைப்பின் கோட்பாடுகள் அப்படிங்கிறதுல வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு, நியாயமான வர்த்தக அல்லது நடைமுறைகள் மற்றும் நியாயமான விலைகள் கொடுப்பது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6வது கேள்விக்கான ஆன்சர். நான் 3 குறிச்சிருக்கேன், ஆனால் இது 2ல் ஏதாவது 2 எழுதிக்கணும். 7 உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள் 2 எழுதுக. இதற்கான 327வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க.
பக்கம் எண் 327 இங்கே பாருங்கள், உலகமயமாக்கலின் தாக்கமும் மற்றும் சவால்களும். அதில் ரெண்டாவது வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளது. அதுக்கப்புறமா இங்கே வந்து உலகமயமாக்கல் ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும். இந்த மொத்த பாயிண்டில் ஏதாவது 2 மட்டும் எழுதணும். அதாவது நேர்மறையான தாக்கம், இதில் 2 பாயிண்ட் எழுதிக்கிறணும். இதுதான் 7வது கேள்விக்கான ஆன்சர். ரோமன் லெட்டர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளியும். முதல் கேள்வி, பன்னாட்டு நிறுவனங்களின் நன்மைகள் மற்றும் தீமைகளை சுருக்கமாக எழுதுக. இதற்கான விடை 325 இருக்குது. பக்கம் எண் 325 வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்என்சியின் நன்மைகள். எம்என்சினா பன்னாட்டு நிறுவனம். 1, பன்னாட்டு நிறுவனங்கள் குறைந்த விலையில் பொருட்களை தரமாகவும் மற்றும் பரிவர்த்தனை செலவு இல்லாமலும் உற்பத்தி செய்கிறது. அடுத்த 2வது பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் விலைகளை குறைப்பதால் உலகளாவிய நுகர்வோரின் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது. 3, பன்னாட்டு நிறுவனங்கள் வரி மாறுபாட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். 4, பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளூர் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பினை ஊக்குவிக்கின்றன. அடுத்து பன்னாட்டு நிறுவனத்தின் தீமைகள். பன்னாட்டு நிறுவனங்கள் முற்றுரிமையை வளர்ப்பதற்கான ஒரு வழியாகும். பன்னாட்டு நிறுவனங்கள் சுற்றுச்சூழலில் தீங்கினை உருவாக்க வாய்ப்புள்ளது. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் பன்னாட்டு நிறுவனத்தின் அறிமுகம் சிறிய உள்ளூர் வணிக வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். 4, பன்னாட்டு நிறுவனங்கள் ஒழுக்க நெறிமுறைகளை மீறுவதோடு தார்மீக சட்டங்களை அவர்கள் குற்றம் சாட்டி மூலதனத்துடன் தங்கள் வணிக செயல்பாட்டினை நிரூபித்துக் கொள்வதற்கும் முனைவர். இது வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையில் 1க்கான ஆன்சர். இங்கேருந்து இந்த நன்மைகள், அதுக்கப்புறமா இந்த தீமைகளுடைய 4 பாயிண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையில் 1க்கான ஆன்சர். 2வது கேள்வி, உலக வர்த்தக அமைப்பு பற்றி எழுதுக. இதற்கான விடை 326 327 கொடுத்துருக்காங்க. பக்கம் எண் 326 எடுத்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உலக வர்த்தக அமைப்பு WTO. அதில் 1994 ஆண்டு ஏப்ரல் மாதம் உலக வர்த்தக அமைப்பை WTO அமைப்பதற்கு காட் உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்றின் போது இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்திய 104 உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்டது. WTO உடன்படிக்கை ஜனவரி 1, 1995 முதல் நடைமுறைக்கு வந்தது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தலைமையகம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. அடுத்து நோக்கம் வந்து வணிகத்தினை கட்டுப்படுத்துதல், அயல்நாட்டு வணிகம். உறுப்பினர்கள் தலைமை இயக்குனர், துணை தலைமை இயக்குனர் 4 மற்றும் 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள். அடுத்து உலக வர்த்தக அமைப்பின் குறிக்கோள். இதில் வந்து அயல்நாட்டு வாணிபத்திற்கான விதிகள் அமைத்தல் மற்றும் செயல்படுத்துதல். அடுத்து இந்த பக்கமாக வந்து பாருங்கள், வர்த்தக தாராளமயமாக்கலுக்கான பேச்சு, வர்த்தகத்தை மற்றும் கண்காணிப்பதற்கான ஒரு மன்றத்தை வழங்குதல், வர்த்தக தகராறுகளை கையாளுதல், நிலையான முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டையும் ஒன்றிணைத்து அறிமுகம் செய்தல், உலக வர்த்தகத்தில் வளர்ந்து வரும் நாடுகளின் ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருத்தல், முடிவெடுக்கும் செயல்களின் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல், முழு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் பயனுள்ள தேவைகளை அதிகரித்தல். இது வந்து விரிவான விடையில் 2க்கான ஆன்சர். இங்கேருந்து குறிச்சும் இதை உலக வர்த்தக அமைப்பு இந்த பாக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறமா உலக வர்த்தக அமைப்பின் குறிக்கோள் அப்படிங்கிறதுல இங்கே கடைசியாக இருக்க பாருங்கள், தேவையை அதிகரித்தல். இது வரைக்கும் விரிவான விடையில் 2க்கான ஆன்சர். அடுத்து 3வது கேள்வி வந்து பாருங்கள், உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. இதற்கான விடை 327 கொடுத்துருக்காங்க. 327 உலகமயமாக்கலின் சவால்கள். அதில் உலகமயமாக்கலின் நன்மைகள் அனைத்து நாடுகளுக்கும் தானாக கிடைப்பதில்லை. வளர்ந்து வரும் உலகில் உலகமயமாக்கல் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் என்பது ஆச்சரியத்திற்குரியதாகும். உலகமயமாக்கலினால் உலகளாவிய போட்டி அதிகரித்து தொழில்துறை உலகில் ஊதியங்கள், தொழிலாளர்கள் உரிமைகள், வேலைவாய்ப்பு நடைமுறைகள் ஆகியவற்றை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்ல இது வழிவகுக்கும். இது உலகளாவிய சமத்துவமின்மைக்கு வழிவகுக்கிறது. உலகமயமாக்கல் குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் அடிமைத்தனம் போன்ற நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. மக்கள் அதிகமாக துரித உணவுகளை உட்கொள்கிறார்கள். இதனால் உடல்நலக் குறைவு, நோய் பரவுதலுக்கு இது வழிவகுக்கிறது. உலகமயமாக்கல் சுற்றுச்சூழல் பாதிப்பிலை ஏற்படுத்துகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகமயமாக்கலின் சவால்கள் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இந்த 9 இதுமே வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையில் 3க்கான ஆன்சர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த பாடத்திற்கான ஆன்சர்ஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் KK Facts தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பார்க்கலாம். தேங்க்யூ.